திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்போடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேவி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிதாட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகரே புலியர்கொண்டு படித்த புகழியர்கொண்டு கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணிதவியான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவா அதோரர் திருத்தாள் போற்றி. சிற்றமும் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடனாகிய வள்ளல் வைத்தியநாதசுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிவதர்மோத்தரத்தில் சொர்க்க நரவியல் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளனர். எப்போதும் ஒரு பாடலை செய்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே என்று அற்புதமாக நமது திருமூல தேவனார் கூறுகின்றார். ஆர்க்கும் விடுவின் இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்லாம் பாராம நாம் என்ன செய்யணுமா, நாம் செய்ய வேண்டிய அறங்களை செய்ய வேண்டும். நமக்கு பிடிக்காத ஆள் சரி தெரியாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நாம் அந்த பழைய பகையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நினைக்காம நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 2வது, ஒரு பசின்னு வர்றவங்களுக்கு அவங்களுடைய தராதரத்தெல்லாம் பார்க்காம கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ணி நம்மளால் இயன்றதை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்து நிற்கிறாங்க, வந்து இறந்து வந்து நிற்கிறாங்க. அப்போ அவர்களை நாம் சிவபெருமானே வந்து நம்மிடம் வந்து கேட்கிறார் என்று. இப்போ நம்ம சாமி எதுக்காக பிச்சை பாத்திரம் ஏந்தினார் என்றால் நம்முடைய வினைகளை எல்லாம் வாங்குவதற்காக சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தினார். அந்த தார்காவனத்து முனிவரிடம் போய் சிவபெருமான் அந்த பிச்சை பாத்திரம் ஏந்து போகும்போது அவருடைய வினைகள் எல்லாம் வாங்குவதற்காகத்தான் சிவபெருமான் சென்றார். அதே போல் திருவோடி ஏந்தி திருக்கோயிலெலாம் உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் நம்மளாவது இயன்றது ஏதாவது போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வினைகள்லாம் கலைந்து கொண்டே வரும். திருக்கோயிலெல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்கல்ல, திருவோடி ஏந்தி உட்காந்துருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால் இயன்றதை கொடுக்கணும். சிவவேடம் தைத்தவர்களுக்கு கொடுக்கணும், ஜடாமுடி வச்சுருந்தா கொடுக்கணும், திருநீர் பூசி இருந்தால் கொடுக்கணும், ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தால் கொடுக்கணும். நம்மளால் இயன்றதை அப்போ அவங்கள வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்லாம் பார்க்காம எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து அவர்களை பாகுபாடு இன்றி இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேணி அவர்களை சிவருமானாக பாவித்து நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். அப்போ அறம் செய்யும்போது ஆர்க்கும் விடுமின் அவர் இவர் என்னென்னு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களாம் என்ன செய்யக்கூடாது, நாம் பார்க்கணும். அவர் இவர் என்னென்னு அவர் ஆர்க்கும் விடுவின் யாருக்குனாலும் வந்து இறந்து வந்து கேட்டாங்களா நம்மளால் என்றதை கொடுத்தோம். இல்லை அப்படின்னா இறைவன்கிட்ட வேண்டிக்கணும், பெருமானே யார் மூலியமாவது அந்த உயிர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இல்லைன்னு சொல்லி உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள அனுப்பிச்சி விட்டுறக்கூடாது. யார் மூலியமாவது இறைவா கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலே மிகப்பெரிய சிவபுண்ணியம். ஆர்க்கும் விடுவின் அவர் இவர் என்னன்மின் அவர் இவரெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அடுத்த பார்த்திருந்து உண்மின் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்களான்னு பார்த்திருந்து என்ன செய்யணுமா, விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல உபசரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம உண்ணவே செய்யணும். இப்போ நாங்கள் பழமுதிர்ச்சோலை போயிருந்தோம், எல்லா அடியாரையும் கூப்பிட்டுட்டு பழமுதிர்ச்சோலைக்கு கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸுக்கு ஆள் போயிருந்தோம்.
பழமுதிர்ச்சோலை வர்ற வரைக்கும் அந்த வீட்டில் ஒருத்தர் சாப்பிடல. அடியார்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கேஸை வச்சு சாப்பாடு பொங்கிட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார் சாப்பாடு தீர்ந்து போச்சு, நாங்கள் வீட்டால் தானே நாங்கள் பொங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ வந்தவங்கள முதல்ல உபசரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாம் உண்ண வேண்டும். பார்த்திருந்து உண்ணணும். யாரோ விருந்தாள் வர்றாங்களா, அதுவும் விருந்தாளை உபசரிக்கிறதுக்கு தான் அது இல்லற வழிபாடே. என்னென்னா நம்ம தெரிந்தவர்களுக்கு விருந்தாளிகளுக்கு அதெல்லாம் பார்த்துருந்து சாப்பிடணும். வந்த விருந்தாளி எப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டிங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. வரும்போதே அப்படிதான் அர்த்தம். வரும்போதே வந்து அப்போ தான் வீட்டில் நுழைஞ்சிருப்பாரு. ஆமாம் ரிட்டன் டிக்கெட்லாம் நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் காலையில் கிளம்புங்கன்னு அர்த்தம். அப்படி மனநோகுபடி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, எங்கே போனாலும் நாம் ஒரு எல்லைக்கு மேலே தங்கக்கூடாது. ஒரு 3 நாள் தான். அது துறவிகளுக்கே உண்டு. நமக்கே மருந்து விருந்தும் 3 நாள் தான். அதே மாதிரி ஒரு துறவிகள் வந்து ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. 3 நாள் தான் ஒரு ஊரில் தங்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா சொந்த ஊர்னு சொல்லி தங்கிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் இவர் இருந்தாருன்னா, பட்டினத்தார் இருந்தார் அப்படின்னா தாய்க்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதுக்காக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பாட்டு ஒவ்வொரு தலமாக போக ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஞானிகள் எல்லாம் அவங்க ஒரு நிலை. நமக்கு என்ன அறங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்க்கு விடுவின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். பார்த்திருந்து வீட்டில் விருந்தெல்லாம் வராங்களா அப்படின்னு பார்த்து இருந்து தான் நம்ம உண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உணவை பற்றியே சிந்திக்கணும். ரெண்டாவது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். எந்த நேரமும் அது மேலே விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சாப்பாடு மேலே. அதான் வேட்கை உடையன்னு அடுத்தவரையே சொன்னார். சாப்பாடு மேலேயே விருப்பம் உடையவர்கள் வேட்கை உடைய. விரைந்தொல்லை உண்மின். சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? வேகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? எங்கேயாவது போய் சிக்கிக்கிடும். அப்புறம் அங்கே குத்துதுங்க இங்கே குத்துதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்திருந்து உண்மின் ஆர்க்கு விடுவின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். பழம்பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பழைய சிலவர் பார்த்திங்கன்னா பழைய பொருளை வச்சிருந்து சாப்பிடுவாங்கல்ல, பழம்பொருளை அதை போற்றாது இருக்கணும். அதை போற்றக்கூடாது. அது எப்பேற்பட்ட பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குள்ளே 10 நாளாக வச்சுருந்து அதை நம்ம பழம்பொருளை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதை போட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா உடலில் ஏதாவது விளைவை ஏற்படுத்தும். அதை சொன்னாங்க பழம்பொருள் போற்றன்மின். அதை போட்டு என்ன செய்யக்கூடாது, நாம் உண்டு கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ பழம்பொருள் சிலவர் பார்த்திங்கன்னா பழைய சோறை 10 நாள் வச்சுருந்தாலும் பழைய சோறை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிறகு காய்ச்சல் வராமல் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். சுகர் வராமல் என்ன செய்யும்? பழைய பொருளை சாப்பிட்டாலே சுகர் ஈஸியாக வந்துவிடும். அது இப்போ இருக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம பழைய சோறுன்னு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சோறு வந்துடுது. பழசெல்லாம் வச்சு சாப்பிட முடியல, ஏன்னா அரிசி அப்படி இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய முடியல, பழைய சாதம்லாம் சாப்பிட முடியும். முன்னாடி அந்த 6 மாதம் விளைந்த அந்த அரிசியை விற்பாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா அதில் பழைய சோறு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பழைய சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்களுக்கு பூரா சுகர் வந்துடுது. சாப்பிட்றதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. இப்போ ஆர்க்கு மிடுவின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர். வேட்கைன்னா உணவு மேலேயே விருப்பம் உடையவர்கள் அர்த்தம், அது மேலேயே காதல் கொள்பவர்கள் அர்த்தம். சிலர் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் அதை விரும்பி சுவைத்து சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க சில பேர். ஏன்னா அதை சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலே ஆனால் சுவை இருந்து தான் சாப்பிடணும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, நெசமாக தான். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, யார்ட்டையும் பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. சில வரைமுறைகள் இருக்குது உண்பதற்கு கூட. அப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா டீ கொண்டு வந்து வச்சாங்க. இவர் பேசிக்கிட்டே என்ன டீயை குடிச்சிட்டு வச்சுட்டு அவர் மனைவி மறுபடியும் இவ்வளோ கூப்பிட்டாரு, இங்கே வாமா போய் டீ எடுத்துட்டு வா. என்னங்க இப்போ தானங்க வச்சேன், இப்போ தான் வச்சியா, இப்போ தானங்க நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாங்களா. அப்படி என்ன சாப்பிட்டேனா, அதை பேசிக்கிட்டே சாப்பிட்டா உள்ளே போகிறதே தெரியாது. அது மாதிரி சிலவர் பார்த்தீங்கன்னா
டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் உடம்போட போய் சேராது. அப்போ நம்ம சாப்பிடும்போது அதை உணர்வோடு சாப்பிடணும். அப்படின்னா தான் அது ரத்தத்தோடு போய் கலக்கும், சுத்த ரத்தமாக மாறிவிடும். சுவை அறிந்து சாப்பிடணும். எதையோ பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது. அப்போ பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையே விரைந்தொல்லை உண்ணன்மின். வேகமாக என்ன செய்யக்கூடாது, விரைந்து ஒல்லை உண்ணன். வேகமாக சாப்பிடக்கூடாது, மென்று சுவைத்து தான் சாப்பிடணும். அது மெதுவாக தான் சாப்பிடணும். சிலவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது தெரியாது எந்திரிச்சிருவாங்க வேகமாக. இல்லைங்க சாப்பிட்டீங்களாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன் உங்கள் முன்னாடி உட்காந்து அப்படிம்பாங்க. அப்படி உண்ணக்கூடாது, அதுவும் ரத்தத்தோடு போய் கலக்காது. அப்போ எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் நிதானமாக மென்று, அதாவது நொறுங்க தின்றவன் 100 வயது இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கா. நொறுங்க தான் சாப்பிடணும், நிதானமாக சாப்பிடணும், அவசரம் இல்லாமல் சாப்பிடணும். விரைந்தொல்லை உண்ணன்மின், விரைந்து விரைந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடணும். விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காக்கை கூட என்ன செய்யுமா, காலம் அறிந்து அத்தனை பேரையும் அழைச்சி கொண்டு வந்து ஒன்றோல கூட்டாஞ்சோறு சாப்பிடும். அதே போல் நாம் தனியாக நம்ம மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி காக்கை அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு உண்ணுகின்றதோ அதே போல் காக்கை எப்படி தன் உறவினர்களெல்லாம் அழைத்து கொண்டு உண்கின்றதோ அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் உறவினர்களெல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர வச்சு எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு உணவருந்த வாங்க, விருந்தாளிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்யணும். ஒரு நாள் அவங்களுக்கு விதவிதமாக வச்சு கொடுத்து வாங்க வாங்க விருந்தாளிகளுக்கெல்லாம் நல்ல உணவு வைத்து கொள்ளும்போது அவர்களுக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சு வச்சு அவங்கள அழைத்து எல்லாரும் கூட்டாஞ்சோறு சாப்பிடணும். உட்காருங்க சார், அப்படி தான் உண்ணணும். சாப்பிடும்போது எல்லாரும் பகிர்ந்து உண்ணு சாப்பிடணும். பசித்துண்டல் பல்லுயிர் ஓம்புதல், தொகுத்துண்டல் பல்லுயிருக்கும் எல்லாம் தலை, எல்லா உயிருக்கும் தலை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் சொல்லுவார். அதனால் பகுத்துண்டல் பல்லுயிர் ஓம்புதல், பகுத்து தான் சாப்பிடணும். ஒரு முறை ஒரு ராஜா வந்து எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டார். எல்லா மந்திரிகளும் வந்து இருந்தாங்க. எல்லோரும் சரி ராஜா கூப்பிட்றாரு, நல்ல தலைமுறைலாம் ஏதாவது விருந்து வைப்பார் அப்படின்னு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சுத்தமாக சாப்பிடவே இல்லை. எல்லாம் சாப்பிடாமல் போனாங்க. எப்படி வகை வகையாக கொடுப்பாரு ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சாப்பிடாமல் போனாங்க. ராஜா எல்லாம் பல பதார்த்தங்கள் அவங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததும் ராஜா வந்தார். இப்போ எல்லாம் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, யாரும் என்ன செய்யக்கூடாது, அவங்கவுங்க கையை வச்சு அவங்களே உண்ணக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா இவ்வளவு ஆசையாக இருக்கும்போது அவங்கவுங்க கையை வச்சு அவங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலான்னு பார்க்கும்போது அவங்க அத்தனை மந்திரி என்ன செஞ்சாங்க, ஒரு ஆளுக்கு எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டினார். அவர் எடுத்து இவருக்கு ஊட்டுவார். இதுதான் பகுத்து உண்டல் பள்ளி. இப்படி சாப்பிடலாம்ல, அதை உணர்த்துறதுக்கு தான் ராஜா அப்படி பண்ணார். அதே போல் நாம் சாப்பிடும்போது நாமளே ஒத்தையிலே என்ன செய்யக்கூடாது, உணவு இருந்தக்கூடாது. எல்லாரையும் அழைத்து நாம் உணவு இருந்தரும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு தங்கச்சி பிள்ளைங்க பேரன் பேத்தி இவங்களெல்லாம் வரவழைத்து அவங்களுக்கு பகுத்து உண்டு நாம் உண்ண வேண்டும். அப்படி தான் எல்லா நூல்களும் நமக்கு சொல்லுது. விருந்தாளிகளுக்கு முதல்ல அவங்கள உபசரிக்கணும். அதுக்கு தான் நான் பார்த்திருந்து உண்மின் அப்படின்னாரு. விருந்தாளிகளை உபசரிக்கணும். நீ யாரும் எல்லாம் அப்படி செய்கிறீங்களா? எங்கள் தங்கச்சி பிள்ளைகளெல்லாம் அழைச்சி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா விருந்து வைக்கிறோங்க அப்படிலாம் இல்லை. இது வேறு உலக மக்கள் அப்படி செய்வாங்க நினச்சா. சரி, நமக்கு எங்கே போனாலும் சாமி உணவு கொடுத்துறாரு. பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, சிவபெருமான் எங்கே இருந்தாலும் கொடுத்துறாரு. சரி, அப்படி நம்ம வீட்டில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கிட்ட போயிட்டா கூட ஊடல் நாள் நம்ம சொந்த பந்தங்களை வரவழைத்து அந்த பகுத்து உண்ண வேண்டும். பார்த்து இருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையே விரைந்துள்ளை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்று மிக அற்புதமாக நமது திருமலதேவன் என்ன சொல்கிறார். அப்போ காக்கையெல்லாம் எப்படி அழைத்து கொண்டு உணவு அருந்துகின்றதோ அதே போல் எல்லாரையும் அழைத்து நாம் விருந்து உண்ண வேண்டும். அதுதான் திருமலதேவன் என்ன சொல்கிறார். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உண்ணுதல் மட்டும் இல்லை, அவர் வெறும் சாப்பிட்றது மட்டும் சொல்லி வரா, சிவத்தை உண்ணுவதும் சிவத்தை பருகுவதும். நான் மட்டும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. அவசரம்
சிவத்தை பருகுவதும் கூட எல்லாரையும் அழைத்து கொண்டு நாம் திருக்கோயிலுக்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்வதும் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், கேட்பிவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழிஞான பூசை என்று சொல்வதற்கிணங்க நாம் எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லாரையும் கேட்டு வைக்கணும், ஓதுவிக்கணும், தான் கேட்கணும், எல்லாமே செய்யணும். பேச்சுமே அப்படியே அப்படி இந்த பாட்டில் மிக அற்புதமாக திருமண தேவனார் சொல்கிறாரு, ஆர்க்கும் விடுவின், யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும், ஆர்க்கும் விடுவின். கோயிலுக்கு போனால் யாரும் உட்காந்தானா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆர்க்கும் விடுவின், அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னா பார்க்கக்கூடாது, ஆர்க்கும் விடுவின். அவர் இவர் என்னன்மீன், அவங்களாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, அவர் இவர் என்னன்னு பார்த்திருந்து உண்மீன். விருந்தாளிகள் வருவாங்களான்னு பார்த்திருந்து உண்ணணும். படக்குன்னு நம்மளா முதல்ல உணவு அருந்திடக்கூடாது. பழம்பொருள் போட்ட மீன், பழையதெல்லாம் எடுத்து என்ன செய்யக்கூடாது, உணவு அருந்தக்கூடாது. இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக உணவு சாப்பிட்றீங்களா, பழைய சோறெல்லாம் சாப்பிட்றீங்களா? இப்போ உள்ள பழைய சோறெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? அதனால் எதுனாலும் சுட சுட தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போ உள்ள நிலவையில். சரி, அப்படி பார்த்திருந்து மீன், பழம்பொருள் போற்றன் மீன், வேட்கை உடையில் விரைந்தொல்லை உண்ணன் மீன், காக்கை கரைந்தொன்னும் காலம் அறிவினே என்று அற்புதமாக சொல்கின்றார். அதனால் கூட்டாஞ்சோறு சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. எல்லோரும் சேர்ந்திருந்து, நாங்களாம் என்ன செய்வோம்னா, நாங்கள் கடையில் வேலை செய்வோமா, முன்னாடி அடிக்கடி கரண்டு போகும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கரண்டு போகும், எல்லோரும் கடையில் புரோட்டா வாங்கிடுறது, புரோட்டா வாங்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் தோசை, இந்த மாதிரி பல இது எல்லாத்தையும் வாங்கி யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பகுந்து கொடுத்து எல்லோரும் பாதி பாதி, நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் தோசை பிடிக்குமா இருந்தாங்க, உங்களுக்கு புரோட்டா பிடிக்குமா இருந்தாங்க, எல்லோரும் மாற்றி 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 எல்லாம் கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். எங்கள் இது என் கடைக்கு மாடியில் போய் உட்காந்துக்கிடுவோம். சாயங்காலம் கரண்ட் போயிருமா, லைட்டை இது செல்லில் லைட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்கும் கூட்டாக சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி அடியார்களோடு இருந்து நாம் உண்ணா ரொம்ப சிவபுண்ணியம். அடியார்களோடு இருந்து, ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் உண்டால் உங்களுக்கு சிவபுண்ணியம், கொடுக்குறவங்களுக்கு சிவபுண்ணியம். இது அவங்களுக்கு கொடுப்பவர்களுக்கும் சிவபுண்ணியம், வாங்கி உண்பவர்களுக்கும் சிவபுண்ணியம். முதல்ல புண்ணியம் யாருக்கு, நான் வாங்கி உண்றாங்கல்ல அவங்களுக்கு தான் மிகப்பெரிய சிவபுண்ணியம். நீங்கள் வாங்கலைன்னா அவங்களால கொடுக்க முடியுமா? அதனால் வாங்கி உண்பவர்களுக்கு சிவபுண்ணியம். அப்படி இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ற முறை அந்த அன்னதானம் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அகத்தியருக்கு முருகப்பெருமான் சொல்கிறாரு, இன்னும் தீயத்தெல்லாம் செஞ்சவங்க எங்கெல்லாம் போவாங்க அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. கர்ப்பத்தில் இருக்கும் உயிரும் அதல்லாமல் மிருக வகைகள் முதலியாகிய யோனி பேதங்களில் இருக்கும் ஆன்மாக்களும் எத்தனையோ பிறவிகள் நம்ம மனித பிறவி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. வேறு வேறு யோனி பேதங்கள்லாம் அச்சு மாறிக்கிட்டே இருக்கும். செய்த வினைக்கு தகுந்த மாதிரி மிருகமாகவும் போடலாம். அது நம்ம இறைவனுடைய இச்சையை பொறுத்து இருக்குது. நமக்கு என்ன பிறவி வர வேண்டும் என்று யார் கையில் இருக்குது? சுவாமி கையில் தான் இருக்குது. இவன் ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவனை மிருகமாக போட்டு ஆமாம் சார் இவனை மிருகமாக போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சாமி என்ன பண்ணுவார்? மிருகமாக போட்டுருவேன். அடுத்தவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, மிருகமாக போட்டுருவார் சாமி. அதுலேயும் இன்றைக்கி குறுகி சேர்க்க போகிற நரக தட்டையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இந்த கோல் சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்று வரோம். அப்படிலாம் தண்டனைகள் இருக்குது நிறையா. ஆனால் அதை தாங்கக்கூடிய அளவில் நமக்கு சரீரம் கொடுப்பார், அதை தாங்குகிற அளவுக்கு. இல்லைன்னா நம்ம தாங்க முடியுமா? இந்த உடம்பு வச்சு நம்ம தாங்க முடியுமா? அவ்வளோதான். இந்த உடம்பை வச்சு நம்ம அனுபவிச்சாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா இறந்து போயிடுவோம். ஆனால் அங்கே இறக்க மாட்டோம். அதுதான் ஒரு ஆச்சரியம். திரும்ப 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 உடம்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அழிஞ்சே போகாது. அந்த வேதனையை மட்டும் பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நரக தண்டனை. கர்ம தொல்லை துயரம் மேலிட்டு நிற்கும்படி எடுத்த உடம்பில் இருந்து நீங்கி எப்படி நீங்கும் காலத்தில் உண்டாகும் யாதனா சரீரத்தை எடுத்து யமதூதர்கள் செலுத்த யமலோகத்தை அடைவார்கள். தப்பு செஞ்சவங்கெல்லாம் இந்த யாதனா சரீரத்தை கொடுத்து யமகணங்கள் என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. எங்கே கொண்டு போவாங்க? யமலோகத்துக்கு கொண்டு போவாங்க. அது மாதிரி யாருக்கு கொடுத்தாலும் வரியாருக்கு ஒன்று ஈகில்
வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதாவது வந்து கேட்டு வராங்கள்ல வறியவர்களுக்கு கொடுப்பது தான் ஈகையா, நீங்கள் கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா. பிறருக்கு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஏதாவது குறிப்பறிந்து கொடுப்பீங்களாம். ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி ஏதாவது உங்களால் ஏன்றது ஒரு 500 கொடுங்களேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கும்போது உடனே கொடுக்க மாட்டீங்களாம். நாளைக்கு அவன் ஏதாவது நமக்கு செய்வான்ல அப்படின்னு அந்த குறிப்பு வச்சு தான் நம்ம கொடுப்போமா. அதான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார், வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை. வந்து கேட்டு வராங்களே அவங்களுக்கு கொடுப்பது தான் ஈகை, மற்ற எல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து. குறிப்பறிந்து தான் கொடுப்பீங்களாம். மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஏதாவது அவங்ககிட்ட இருந்து நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நாம் கொடுக்கவே மாட்டோமா அப்படின்னு இந்த உயிரோட தன்மையை வச்சு சொல்கிறாரு வள்ளுவர். நாம் அப்படி கொடுப்போமா? ரொம்ப யோசிப்போம். ஒரு ஆளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப யோசிப்போம், இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுக்கு கொடுப்போமா வேண்டாமா, கைகள் நல்லா தானே இருக்குது, இது கொடுப்போமா வேண்டாமா இப்படின்னா யோசிப்போம். எண்ணத்தக்க 86,000 யோசனை. 86,000 யோசனை. இப்போ நம்ம நினைக்கிற நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் நம்ம நினைப்போம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யோசனை தூரத்தில் எது இருக்குன்னா நரகம் இருக்குது. பூமிக்கு மேல் நீண்டு மேருவென்னும் மலைக்கு தென்புற திசையில் தண்டாயுதத்தை தரிக்கும் யமராஜன். யமன் எந்த திசையில் இருப்பார்? தென் திசையில் தான் இருப்பார். இப்போ யம திசை எது மேற்க, இது கிழக்க, இது என்ன கிழக்க, கிழக்கு, கிழக்கு மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. இப்போ தென் திசையில் தான் யமன் இருப்பார். இப்போ அந்த திசையில் தான் உட்காந்து, ஆனால் தட்சிணாமூர்த்தி எந்த சைடு இருப்பார்? தென் திசையை பார்த்துருப்பார், வடக்க உட்காந்துருப்பார், தென் திசையை பார்த்துருப்பார். யமன் தெரியாமல் கொண்டு போயிட்டார். அதனால தான் சாமி அங்கே பக்கம் இருக்காரு, தெற்க பக்கம். ஏன் தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்காரு அப்படின்னா, தெரியாமல் அடியார்களை கொண்டு போயிட்டா எப்போ இது நம்மளுப்பா அப்படின்னு சொல்லி சாமி என்ன செஞ்சிருவார், மீண்டு கொண்டு வரும். நடராஜர் தெற்க பக்கம் தான் இருக்கார். இப்போ சாமி வந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து இருக்கிற கோலம் வந்து அப்படி தான். நடராஜமூர்த்தி தெற்க பக்கம் தான் இருப்பார். யாருமே யம திசையை நோக்கி இருக்க மாட்டாங்க, யம திசையில் இருந்து அருள் செய்ய மாட்டாங்க. அந்த சைடு வடக்க இருந்து தான். ஏன்னா சாமி வந்து வடக்க தான் இருக்கார். சிவபெருமான் வடமொழி பேசுவாரா தமிழ் பேசுவாரா? சிவபெருமான் வேதமொழியர் வெண்ணீட்ட செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னையன். வேதம் எதில் இருக்குது? வடமொழி. வேத மொழியர். அப்போ வேதத்தை சுவாமி பேசுகிறாரு அப்படின்னா, அம்மா வந்து தென் தமிழ், மீனாட்சி அம்மா அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வர்றாரு சாமி. யாரை முடிக்கிறதுக்கு? அம்மையை முடிக்கிறதுக்கு. திருமணம் முடிப்பதற்காக, மீனாட்சி அம்மையை திருமணம் முடிப்பதற்காக தென்னாட்டுக்கு வர்றாரு. இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சதுனால சாமிக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி. மற்ற நாட்டுக்கெல்லாம் எந்நாட்டவருக்கும் இறைவா. இந்த கடவுளே பூலோகத்துக்கு வந்தது சிவன் என்கின்ற நாமம் தாங்கி. அதனால தான் சொன்னார், சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அடித்திடும் யாம் ஆகில் அவன் தனையான் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொடியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே அப்படின்னு அப்பா சாமியும் சொல்கிறார். சிவன் அப்படிங்கிற நாமம் சிவபெருமான் ஒருவருக்கே. அது என்ன சிறப்பு அப்படின்னா, அது துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவோன் என்றும், எல்லா உயிருக்கும் நன்மை செய்வோன் என்றும், எல்லா உயிர்களுக்கும் மங்களத்தை தருவோன் என்றும் பொருள். வாங்க சார், வாங்க. இப்படி பல பொருள்கள் இருக்கு சிவன் என்கின்ற அந்த பேருக்கு. அப்படி எண்ணத்தக்க 86,000 யோசனை தூரம் யம லோகத்தில் அவர் ஆட்சி புரிகிறாரு யமதர்மன். அதான் அந்த பாட்டில் கூட, மடித்தாடும் அடிமைக்க நன்றி மனனே நீ வாழ்நாடும் தடுத்தாட்டி தருமனார் தமர் சிக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். எங்கள் சிவபெருமான் அங்கே போய் என்ன செய்வாராம்? தடுத்து ஆட்கொள்வார். தெரியாமல் கூட்டு போயிட்டாருன்னா யமதர்மன் நம்மளை கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்பா அது நம்மளுப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன செய்வாராம்? தடுத்து ஆட்கொள்வார். தடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்துறையும் பெருமானை பெற்றாமென்றே என்பது சுந்தரசாமியுடைய பாடல். அதனால் எப்பயுமே யமனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சாமி சொன்னபடி நடந்தால் யமனுக்கு இங்கே வேலை கிடையாது. இது சாமி சொன்னபடி நாம் நடந்தால் சிவ நல்வினை வேறு உலக அறம் வேறு. ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். சிவ நல்வினைப்படி 63 நாயன்மார்கள் செஞ்சது வேற சிவ நல்வினை. இது வந்து
இதுக்கு அதுக்குரிய பயனாகி சிவலோகம் சென்றார்கள். இப்போ கண்ணகி கணவனையே கண்கண்ட தெய்வம் நினைச்சா, அவ எங்கே போனா? சொர்க்கலோகத்தை போய் அடைந்து மறுபடியும் வந்து பிறந்தா. நலன் நலனுக்கு தமயந்தியாக வந்து பிறந்தா. இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் மறுபடியும் சொர்க்கலோகத்தை போய் அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து இங்கே பிறப்பாங்க. கணவனே கண்கண்ட தெய்வமாக நினைக்கிறவங்கெல்லாம் மேக்சிமம் சொர்க்கலோகம் போவாங்க, மறுபடியும் வந்து இங்கே வந்து பிறப்பாரு. ஏன்னா கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும். கணவனை தவிர வேறு எதையும் மாற்றான கூட விரும்பாமல் இருக்கின்ற மனைவி இருந்தாங்கன்னா அவங்க எது சொன்னாலும் நடக்கும். அப்படிதான் கௌசிக முனிவர். ஆமாம் சார், கௌசிக முனிவர் என்ன பண்ணார்? தவம் செய்வோம் அப்படின்ட்டு காட்டுக்கு போனார், தவம் செஞ்சார். அவர் வந்து கொங்கண சித்தர் பேர். அவர் கௌசிக முனிவர் தான் கொங்கண சித்தராக வந்தார். நம்ம தவ வடிவமை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு கொக்கு வந்து எச்சமிட்டார். இப்படி பார்த்தார்ல, கோபத்தில் பார்த்தாரு, கொக்கு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஆக நம்ம தவ வடிவமை கூடிடுச்சு அப்படின்னு யான் இறந்துங்கிற ஆணம் வந்துருச்சு. அப்போ ஊருக்குள்ளே போய் நம்மளுடைய இதை பவரை காமிப்போம் அப்படின்ட்டு ஒரு அம்மா வீட்டில் போய் இறந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தார். அம்மா அப்படின்னாரு. அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த அம்மா எல்லாம் முடிச்சுட்டு தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வெளியில் வந்தாங்க. என்னப்பா அப்படின்னதான், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன உங்கள் வீடு உங்கள் கணவரையே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு இப்படியே பார்த்தாராம். அப்போ எரியாமல் அப்படின்னு இருந்தாங்க. போய் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லும்போது அவர் அரண்டாராம். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கும். யார் கருப்புடைய பெண்கள் எது சொன்னாலும் பழிக்கும். கருப்புடைய மாதர்கள் இருந்தால் மழை பெய்யும், கருப்புடைய மாதர்கள் இருந்தால் மழை பெய்யும், அரசாட்சி தவறாமல் நடந்தால் மழை பெய்யும், சிவன் கோயிலில் பூஜைகள் தவறாமல் இருந்தால் மழை பெய்யும். இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும். அந்தனர் ஒழுக்கம் இருந்தால் மழை பெய்யும், அரசாட்சி கருப்புடைய ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தால் மாதம் மாதிரி அந்த காலத்தில் மழை பெஞ்சது. இப்போல்லாம் அப்படிலாம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்பயாவது ஒரு கதை. ஒரு வட்டம் பஞ்சம் 5 வருஷம் அழுந்துச்சு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இல்லை, ஒரு வட்டம் தண்ணி கிடைக்காம 5 வருஷம் நம்ம என்ன பாடுபட்டோம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் போய் தண்ணி எடுக்க ஓடணும். 2013 எந்த போர்லையும் தண்ணி வரல, எல்லாருமே குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் 5 வருஷத்துக்கு மழை இல்லை. அதுக்கப்புறம் தான் 2017 தான் அதுக்கப்புறம் மழை பெஞ்சு தண்ணி வந்தது. இதெல்லாம் சாமிக்கு நடக்க வேண்டிய பூஜைகள் கரெக்டாக நடக்கும். நடந்தால் எல்லா இடத்துலையும் மாறி மழை பெய்யும். இப்போ ஒரு மாதிரி மழை பெய்யுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் ஒரேடியாக ஊரே அடிக்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டு போயிடுது. சரி, அப்படி 86,000 யோசனை தூரம் எது இருக்குது? இந்த யம லோகம் இருக்கு. எந்த திசையை நோக்கி இருக்கு? தென் திசையில் இருக்கு. அதிதேரமாய் புண்ணிய ஆன்மாங்களுக்கு சமீபமாய் தோன்றும், மற்றவங்களுக்கு தூரமாகவும் புண்ணிய ஆன்மாவுக்கு பக்கத்துலேயும். என்ன நல்லா கீழே கீழே கொடுத்துருங்க. சார் நாளைக்கு 8:30 மணிக்கு வந்துருங்க. என்ன சார்? அது 8:30 மணிக்கு ஆச்சு. ஓகே, இப்படி கூட உட்காந்துங்க, இப்படி உட்காந்து இப்படி உட்காந்துங்க, இப்படி உட்காந்து அதே உட்காந்து. இப்படி புண்ணியவான்களுக்கு சமீபமாகவும் பாவம் செஞ்ச ஆன்மாக்களுக்கு ரொம்ப 86,000 யோசனை தூரம் இந்த யம திசை யமலோகம் அங்கேயே இருக்கும். சித்திரகுப்தன் என்னும் கணக்கன் ஆன்மாக்கள் செய்த கர்ம வகைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவினால் நிச்சயித்து இவர் செய்த கர்மம் இது என்று ஏற்கனவே உங்களுக்கு சித்திரகுப்தரை பற்றி தெரியும். வருஷத்துக்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அப்போ அவர் ரொம்ப விமர்சனமாக கொண்டாடுவார்கள். அவருடைய பிறந்த நாளை ரொம்ப அருமையாக கொண்டாடுவாங்க. அவரை பற்றி ஒரு 4 மணி நேரம் சொற்பொழிவுலாம் பேசுவாங்க. எல்லா திருக்கோயிலையும் அந்த புராணங்கள்லாம் எடுத்து படிப்பாங்க. சித்திரகுப்தர் யார் தெரியுமா? சிவபெருமானுடைய பிள்ளை, சாமியை உருவாக்குனவர். சித்திரத்தில் அம்பாள் வந்து யமதேவன் என்ன பண்ணாராம், இந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்றால் சாட்சிக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ பாவ புண்ணிய வகைகளை தெரிஞ்சு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்னா அதுக்கு சாட்சிக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ சாமிகிட்ட போய் முறையிடுறாரு. யமதர்மன் முறையிட்டதோ உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த தங்க பலகையில் சித்திரம் வரைந்து
உமையம்மையிடம் கொண்டு போய் கொடுக்க உமையம்மை அப்படி பார்த்தாங்களாம். பார்த்தது உடனே சாமி என்ன பண்ணார், அதுலேருந்து ஒரு உயிரை தோற்றுவித்து வெளியே கொண்டு வர வைத்தார். சாமி நினச்சாருன்னா எதை வேணாலும் என்ன செய்வார். ஏற்கனவே அந்த கண்ணாடியை பார்த்தார், நிலை கண்ணாடியை பார்த்தாரு, அதுலேருந்து ஒரு உருவம் ஏற்பட்டதா, சுந்தரம் சாமியில் அதுலேருந்து வந்தாரா. அதே போல் சித்திரத்திலேருந்து அந்த தங்கப்பலகையை கொண்டு வர அம்பாள் தான் அதை வரைந்தார்களாம். அந்த சித்திரகுப்தனுடைய படத்தை அங்கே உள்ள வரையவும் சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்து வெளியில் வந்துச்சு. அப்படி வந்தவர் தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்தன்னா என்ன அர்த்தம்னா, சித்திர அப்படின்னா மனம்னு அர்த்தம், குப்தன் அப்படின்னா மறைத்தல்னு அர்த்தம். மனதில் மறைக்கப்பட்டதை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு புண்ணிய பாவ வகைகளை பகிர்ந்து கொடுப்பது தான் அவருடைய வேலை. அவர் வந்து கணக்கராக இருக்கார். யாருக்கு? யமதர்மருக்கு கணக்கராக இருக்கின்றார். நம்ம மனசால செய்த வினைகளை கூட அவர் என்ன செய்வார், கொஞ்சம் கூட விடாமல் எழுதிக்கிட்டே இருப்பார். பாவம் பார்க்கவே மாட்டார். எது செஞ்சாலும் நீங்கள் வினை தவறு செஞ்சாலும் எழுதுவார், புண்ணியம் செஞ்சாலும் அந்த கணக்கை எழுதிக்கிட்டே இருப்பார். பாவ புண்ணிய வகைகளை எழுதி கொண்டே இருப்பார். யார்? சித்திரகுப்தர். அப்படி வந்ததும் இந்திரன் அந்த தங்க பலகையிலேருந்து அந்த சித்திரத்துலேருந்து வந்தாரா, அதனால் அவருக்கு சித்திரபுத்திரன் என்றும் சித்திரகுப்தன் என்றும் அவருக்கு பெயராயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்திரன் ஒரு காலத்தில் என்ன பண்ணால், அந்த அகலியை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பும்போது, ஏற்கனவே அந்த கதை நம்ம சொல்லியிருக்கோம்ல, கௌசிக முனிவருடைய மனைவியை போய் அவர் தீர்ந்ததும் உடனே அவர் சாபம் விட்டார். அவர் உடம்பெல்லாம் பெண்ணுறுப்பாக இருக்கும். யாருக்கு? இந்திரனுக்கு சாபம். அதுக்கப்புறம் சாபம் நீங்கி சாமிகிட்ட வந்து விண்ணப்பிக்கும் போது உடனே சாமி என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று கேட்கவும் உடனே பூலோகத்தில் காமதேனுவினால் உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் என்று சொன்னதும், காமதேனு வந்து கீழே பூலோகத்தில் இருக்குது, கங்கை பக்கத்தில் இருக்குது. இந்த தாமரையை அது உண்டு, அதன் வழியாக உனக்கு சித்திரகுப்தன் பிறப்பான் என்று சிவபெருமான் கட்டளையிட, பூலோகத்தில் வந்து அவங்க அந்த காமதேனுவை வளர்ப்பாங்களா, வளர்க்கும்போது அந்த தாமரை அது உண்டு உள்ளே போய் கற்பம் தரித்து காமதேனு வழியாக சித்திரகுப்தன் பிறப்பான். பூலோகத்தில் பிறந்ததும் உடனே காமதேனு ஆயிரும், மறுபடியும் அது கைலாயம் போயிடும். அதுக்கப்புறம் சித்திரகுப்தனும் என்ன பண்ணுவார், நான் என்னுடைய தொழிலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் எங்கே போயிடுவார், யமதர்மனுக்கு கணக்காளராக போயிடுவார். அந்தந்த பிராப்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, மகனாக வந்து இருப்பார்கள். அந்த பிராப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே போயிடுவாங்க, அவங்க தொழிலுக்கு போயிடுவாங்க. யாராவது சிவபெருமான்கிட்ட யார் போய் கேட்டானோ சிவபெருமான் இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. யார் கேட்டாலும் வரத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்திரன் கேட்டாலும் கொடுப்பாரு, பிரம்மா கேட்டாலும் கொடுப்பாரு, விஷ்ணு கேட்டாலும் கொடுப்பாரு. யார் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்கிற பழக்கமே சிவபெருமான்கிட்ட கிடையாது. வரங்களை அள்ளி தரக்கூடிய வைத்தியநாதர் சிவபெருமான். வரத்துறை நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளை என்று கூட அருணகிரிநாதர் பாடுறார். யார் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்கிறது. அசுரர்கள் கேட்டாலும் கொடுத்துட்டே தான் இருக்கார். அவர் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும்னாரு, வச்சுக்கப்பான்ட்டார். சர்வசாதாரணம் சொன்னார். அவன் என்ன நினச்சிட்டான், 1008 அண்டங்கள்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சான். கடைசி பார்த்தா முருகனுடைய நகை கண்ணில் இருந்ததுதான். அப்படி அண்ணாந்து பார்த்தானா உடம்புல அண்டங்களாக இருந்ததுதான். முருகனுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு அண்டங்களாக இருந்தது. எத்தனையோ கோடி அண்டங்கள் இருந்ததுதான். ஆகா நம்ம இதையா நம்ம ஆண்டோம் அப்படின்னு பார்த்தானா சூரபத்மன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, சாமியை ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி இருக்கும் பாருங்க. முருகப்பெருமான் எப்படின்னா எல்லாவற்றையும் கடந்தவர். முருகப்பெருமான் வந்து சுவாமி வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. சாமி இது தகராலய ரகசியத்தில் அவர் பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காரு, அருவமெல்லாம் கடந்தவர் முருகப்பெருமான். அருவம் உருவம் இவற்றையெல்லாம் கடந்த சொரூபி. சிவபெருமான் எப்படி நம்ம சொரூபின்னு சொல்கிறோமோ அதே போல் முருகப்பெருமான் சொரூபி. உருவம் 4 அருவம் 4, இது இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடியது அருவுருவம். இவற்றையெல்லாம் கடந்தவர். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீர் இருக்குல்ல, பனிக்கட்டியாக இருக்கும்போது அதுக்கு உருவம் இருக்கா? பனிக்கட்டியாக இருக்கும்போது உருவம் இருக்கா? அது ஆவியாக போயிடுச்சுன்னா, பனிக்கட்டி உருகி ஆவியாக போயிடுச்சுன்னா அது அருவம். கண்ணுக்கு தெரியாமல் ஆவியாக போதில்ல, அது அருவம். பனிக்கட்டியாக இருக்கிறது உருவம். இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன இருக்குது? அருவுருவம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி சொல்லிட்டாங்க. தண்ணி அதுக்கு உருவம் இருக்குன்னு சொல்ல முடியாது, உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வடிவத்தில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தண்ணீர் முக்கோண வடிவத்தில் இருக்கும். நீ அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் தண்ணி என்ன வடிவத்தில் இருக்குன்னு. நம்ம ஏற்கனவே நம்ம சிவபூஜை பண்ணும்போது சொன்னோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். ஒன்று அரைச்சந்திர வடிவத்தில் இருக்கும், ஒன்று முக்கோணத்தில் இருக்கும்,
ஒன்று அறுகோண வடிவத்தில் இருக்கும், பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். இது உங்களுக்கு அதுபோல் அது உருவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தண்ணீரை வந்து நம்ம உணர்கிறோம், அது உருவமாக இருக்குது. பனிக்கட்டி உருவம், நீராவி அருவம், இருக்கக்கூடிய இடைப்பட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் உருவம். இப்போ உருவம் அருவம் வந்து எதுன்னா நாதம், விந்து, சிவம், சக்தி. சிவம், சக்தி, நாதம், விந்து, அருவம். கண்ணுக்கு தெரியாது. சிவபெருமான் கண்ணுக்கு தெரியுதா? சக்தி கண்ணுக்கு தெரியுதா? நாதம் தெரியுதா? விந்து தெரியுதா? தெரியல. இது வந்து அருவம் 4. உருவம் வந்து மகேஸ்வரன், உருத்திரன், அப்புறம் பிரம்மா, விஷ்ணு. இந்த 4 உருவம் கணக்கு தெரியுறாருல. மகேஸ்வரர் தெரிவார், ருத்ரர் தெரிவார், பிரம்மா தெரிவார், விஷ்ணு தெரிவார். இது 4 உருவ வடிவம், இது 4 அருவ வடிவம். இந்த இடைப்பட்ட கேப்பில் பாலமாக இருப்பது உருவ வடிவம். அதுதான் சிவலிங்க வடிவம். புரிஞ்சிச்சா? இப்படிதான் சாமி இதெல்லாம் கடந்தவர் சாமி. இந்த நவதரு வேதங்களையும் கடந்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு தகராலய ரகசியத்துல சொல்றாரு. வாங்க சாமி. உங்க வண்டி கிட்ட இந்த 500 ரூபாய் கடந்துச்சு. அப்படியா? வண்டி கிட்ட உங்க பணமா யார் பணமா தெரியல. சட்டை இந்த சட்டை அடி எடுக்கும்போது விழுந்திருக்கும் நினைக்கிறேன். சரி, அந்த சட்டை எனக்கு சார். நம்ம அடிக்கடி இந்த செல் எடுப்போம்ல, அதனால விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். இந்த 5 ரூபாய் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதான் நன்றி சார். சரி இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். சரிங்க சார். சரி இருக்கட்டும். உட்காருங்க சார். சார் விழுந்திருக்கும். சரி இருக்கட்டும். என்ன கீழே செப்பல் போடவும் கீழே இப்ப நம்ம இது மாதிரி தெரியுது இல்ல, வேற யாரு கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதானே சார், யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம். அதுதானே? சரி. ஏன்னா நான் அடிக்கடி கூட எடுக்கும்போது விழுந்திருக்கு. அடிக்கடி செல்ல எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, விழுந்தாலும் விழுந்திருக்கலாம். சரி, பாத்துக்கிடுவோம்னா. சரி. அப்படி உருவம் 4, அருவம் 4, அருவுருவம் 1, நவதரு வேதங்களையும் கடந்தவர் முருகப்பெருமான். அப்படிதான் நமக்கு நூல்கள்லாம் சொல்லுது. சாமியை வந்து நம்ம சாதாரண படைப்பு தொழில் செய்த பிரம்மாவாவோ இல்லை காத்த தொழில் விஷ்ணுவாவோ பார்க்கக்கூடாது. எல்லாவற்றையும் கடந்த சிவபெருமான், சாட்சாத் சிவபெருமானே முருகர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்படி முன்னே அத்தூதர்கள் அவரவருக்கு அமைத்த காலம் இதுவென்று இப்ப என்ன பண்ணாரு, யமதூதர்கள் இப்ப சித்திரகுப்தரை வச்சுதான் சாமி என்ன பண்றாரு, யமதர்மன் அவரை வச்சுதான் கணக்கு எழுதுறாரு. ஏன்னா சாட்சி வேணும்ல, ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அதுக்கு கணக்கு எழுதுறது யாரு, சித்திரகுப்தர். அவரை வச்சுதான் அவரு அந்த தண்டனைக்கு தகுந்த உலகத்தை நல்ல புண்ணியம் செஞ்சிருந்தாங்கன்னா நல்லா வாழ்த்தி பல்லக்கில் ஏற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவார். பாவம் செஞ்சிருந்தா அவர் கண்ணில் இருந்தே கண்ணீர் வருமா, இப்படி பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னா அடி கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லை. அது சாமி சொன்ன பணி, அதை அவர் செஞ்சுதான் ஆகணும். அதனால அவர் அந்த பணியை வந்து அவர் விடாமல் செய்வார். சரி. அப்படி யமதூதர்கள் கருமை விளக்குகின்ற அஞ்ஞான பருவத்தை ஒத்த சரீரத்தையும் மிகுந்த பலங்களையும் சரீரத்தில் விளக்குகின்ற வஜ்ரங்களையும் விடத்தை உமிழ்கின்ற பாம்பினை ஒத்த தீவை தொழிலையும் வஞ்சனை தொழில் பலவற்றையும் பாவிகளிடத்து நன்மை இல்லாது தீமைகளையே வல்ல கொடுமையினை உடையவர்களாய் இருப்பார்கள். இப்போ எத்தனையோ பேர் ரொம்ப கொடுமை புரிந்தவங்களாக இருப்பாங்க, நல்லதே செய்யாத ரொம்ப கொடும் பாவிகள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்வாரா, யமராஜனுடைய சொல்லில் வழியே தப்பு. யமராஜனுக்கு முன்னாடி அவங்க யாருமே என்ன செய்ய முடியாதான், தப்பவே முடியாதான். எப்படினாலும் அவங்கக்கிட்ட வந்து அவங்க மாட்டி தான் ஆகணும். தீவனையோர் மேல் வைத்த கோபத்தையும் யமராஜன் ஏவிய கர்மங்களில் மனம் அடியாது செல்லும் விரைவினையும் அழியாத வஜ்ர ஆக்கையையும், அவன் கொடுக்குற ஆக்கை வந்து வஜ்ர ஆக்கை, அதாவது என்ன செஞ்சாலும் அந்த ஆக்கை என்ன ஆகாது, ஆக்கைனா உடம்பு, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய அந்த உடம்பு வந்து வஜ்ர ஆக்கை மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குமா. எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு பொரிச்சாலும் ஒன்றும் ஆகாது, நெருப்புக்குள்ளே கொண்டு போய் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த வேதனையை மட்டும் இந்த உயிரானது பட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு இதை கொடுப்பாராம். கொடுமையே செய்யும் தொழிலையும் தாம் எடுக்கும் ஆயுதங்கள் பற்றவும் உயிரினங்களை உண்ணவல்ல தீமையை உடையவராக இருப்பார்கள். ரெண்டாவது, அவர் கூட இருக்கக்கூடிய யமதூதர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அவரவர்களுக்கு அமைந்த காலம் இதுவென்று அவரவர்கள் செய்த கர்மங்கள் இவை என்று வல்லவர்களுமாய்
ஒரு கையில் சூலமும் ஒரு கையிலே சுழல்கின்ற பாசக்கயிறும். அவங்க யமதூதர்கள்லாம் கையில் பாசக்கயிறு வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் சூலம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிரையும் எப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையிலே இறப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு படுத்திருக்காங்கல்ல, அவங்களாம் கொடும் பாவம் பண்ணியவர். அவங்களாம் என்ன செஞ்சாங்க, படுத்த படுக்கையிலே இருந்து இறப்பார்கள். அவங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாய் பேச முடியாமல் இருக்கும் கடைசி நேரத்தில். அது என்ன காரணம்னா, பல பேரை பேசி 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 கடைசி அவங்களுக்கு என்ன ஆயிரும், பேச முடியாமல் ஆயிரும். ரொம்ப பேசிட்ட, நீ உன்னைய கட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி கொதவழி என்ன ஆயிரும். அதை ஞானசம்பந்தர் அழகாக சொன்னார் அந்த திருவையாற்று பதியத்தில். புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்திட்டை மேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றஞ்சி சில மந்தி அளமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்து இறக்கும் தருவையில் அறிவே சுத்தமாக வேலை செய்யாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு, அந்த காலத்தில் 80 வயசுல என்ன கூனி குறுகி முட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்படியே தூக்கி மாடக்குழி இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் மாடக்குழி வச்சுருப்பாங்க. முன்னாடி மாடக்குழியில் வச்சுருவாங்க, அதில் வச்சுருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. ரொம்ப அப்படி எப்படி குழந்தையா இருந்து வந்தாங்களோ அதேபடி குழந்தையாகவே ஆயிடுவாங்க. குழந்தையிலேருந்து வளர்ந்து வளர்ந்து பருவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கூனி குறுகி அப்படி குறுகிடுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி கூனி இருக்கிறவங்களும் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா கூனி குறுகி எல்லாமே வினைப்பெண் தான் காரணம். கூனி குறுகிறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, குறுக்கு வலி, தலைவலி, எல்லா வலியுமே நாம் செய்த வினை தான் காரணம். அதுலேயும் இந்த இது சொல்ல போகிறாரு, இந்த கோல் சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுனா கண்டிப்பாக ஈயத்தை காய்ச்சி காதிலேயே ஊற்று வரான். அதனால் யாரையும் நம்ம யாரையும் கோல் சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அடியாராக இருக்கோம், ரொம்ப பக்குவம் வரணும். யாரை பற்றியும் பேசக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது என்ன, சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணணும். இப்பிறவி தப்பினில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது ஏதோ ஒரு பிறவி நம்தமக்கு மது திரும்பின்னு சொல்லி இந்த பிறவியை நல்லா பயன்படுத்தணும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து இருக்கணும். அப்படிம்பாங்கல்ல, அது யமதர்மம் தான் அந்த தண்டனை கொடுக்குறான். வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் கோல் சொல்கிறவங்களுக்கு தான் அந்த தண்டனை. வாயில் ஊற்றுறது, இது தீயதை கேட்குறது. சில பேர் ஒட்டு கேட்பாங்கல்ல, ஒட்டு கேட்குறவங்க கூட காதில் ஊற்றுவாங்க. கோல் சொல்கிறவங்களாம் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அதனால் அந்த பாட்டில் சொல்லும்போது அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்திவார். ஐமேல்னா கொதவழி. கொதவழி என்னென்ன அட்டுழியம் பண்ணானோ அத்தனையும் இவனுக்கு முன்னாடியே உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இவனால் பேச முடியாது. படுத்துருப்பாரு, பார்க்க வர்றவங்க என்ன அட்டுழியம் பண்ணாடா, சொல்கிறத கேட்டியாடா, இன்னைக்கு பாரு படுத்துருக்க பாருன்னு சொல்லி அவருக்கு பேச என்னையோ பேசுகிறேன்னு அங்கே பேச முடியாது. அங்கே கொதவழியை பிடிச்சிடும். அப்படி கடைசி காலத்தில் உயிரானது இப்படி தான் போகும், படுத்த படுக்கையாக போகும். அதுக்கப்புறம் ரொம்ப பாவம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். படுத்த படுக்கையில் இருக்கிறவங்கன்னா அடியார் ஆகிட்டோம்னா அந்த நிலை வராது. சாமியே தஞ்சம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சாமி என்ன பண்ணுவார், எளிமையாக நம்மளது எப்படி ஒரு நாள் உயிர் போகத்தான் போகுது. கண்டிப்பாக எல்லாராலையும் நான் இங்கே இருப்பேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஒரு நாள் போகும். நல்ல வழிபாடு செஞ்சு சுவாமி மேலே அன்பு செலுத்தினா நம்ம உயிரானது போகிறதே தெரியாது. உறங்கும் போது அப்படியே போயிடும். புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் கடைசி நேரத்தில் என்ன நினைப்பாங்க, இந்த உறங்கும் போது அப்படியே உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா சாதாரணம் வந்துடுமா? சில பார்த்தீங்கன்னா அப்படி நெஞ்ச லேசாக பிடிப்பாங்க, அப்படியே இறந்து போயிடுவாங்க, ஹார்ட் அட்டாக்கு. அதுலேயும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு தான் நிறைய பேர் உயிர் போகுது. அவங்களாம் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஒரு நிமிஷம் முடிச்சு டக்குனு உயிர். ஆனால் எப்பேற்பட்ட வெறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறக்கும்போது 1000 தேள் கொட்டியது போல் வேதனை இருக்கும். இறக்கும் தருவாயில் யாராக இருந்தாலும் சரி, இறக்கும்போது 1000 தேள், ஒரு தேள் கொட்டினாலே நம்மளால் தாங்க முடியாது. 1000 தேள் கொட்டினா எப்படி இருக்கும், அது போல் இருக்குமா வேதனை, இறப்பினுடைய வேதனை.
அந்த ஒரு நிமிஷம் பிடிச்சி ரொம்ப வேதனை அனுபவிச்சு தான் யாராக இருந்தாலும் இறப்பாங்க. இறப்பு வந்து எல்லாருமே வந்து ஒரு வழி பண்ணும். நம்ம இறப்பை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல பிறவில நம்ம இறந்து தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம இறப்பை கண்டு பய வேண்டாம். சரி, அப்படி சூழவும் சொல்கின்ற பாச கயிறும் பொருந்தினவாய் சங்கார கருத்தாவாகிய அரணே உலக பரிபாலன் என்று உணரும் அறிவில்லாத பதரை ஒத்த மானிடர்கள் பயப்பட்டலர உயிரானது உடம்பை விட்டு நீங்க அவ்வுயிரினை வாங்க கொலை தொழிலை உடையவர்களுமாய் இருப்பார்கள். யாரு? உயிரை இருக்கிறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களாம். ஐயோ பாவம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதான். ஏன்னா அவங்கக்கிட்ட கட்டலை. அதனால் அவங்க வந்து பாவம்னு என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க கூடிய தொழிலை கொலை தொழிலை பாசக்கரை வீசி தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டான், கொஞ்சம் கழுத்து இருக்குது அப்படின்னோம்னா அங்கே அது யார் இருக்குவா? யமதர்மன் தான் இருக்குது அப்படின்னு பாட்டி உயிர் போயிடும். அந்த மாதிரி தான் வரும். நுட்டூரத்தை மிகவும் வெடித்த சொல்லையும் உடையவர்களாகிய யமதூதர்கள் தம்மை கண்ட உடனே அறவிழுந்து போகா நிற்கவும் விடாமல் ஒரு நிலையும் இல்லாத சில பாவிகள் உடம்பை திரும்பி மடக்கி வளைத்து முதுகில் பொருந்த 2 கையையும் உரமிகுந்த கயிற்றினால் சேர்த்து கட்டி உடம்பெல்லாம் பிளந்து இரத்த தாரை ஒழுகவும் துக்கம் பெருகவும் வாய் கடந்து அலறவும் வெட்டி உயர்ந்த ஆகாதத்தில் சுழல் எடுத்து வீசுவார்கள். யார் தெரியுது அவங்களுக்கு? அறவழித்து போகா நிற்கவும் விடாமல் ஒரு நிலையும் இல்லாத தள்ளுங்க, கீழே தள்ளு, கீழே அறம் செய்யாதவங்களாம் என்ன செய்வாங்களாம்? பாசக்கீரை வச்சு மடக்கி கட்டி அறம் செய்யாதவங்களெல்லாம் கட்டி கயிறுநாள் கட்டி உடம்பெல்லாம் பிளந்து இரத்த தாரை ஒழுக துக்கம் பெருக வாய் கிடந்து அலற அப்படி கொண்டு போவாங்களாம் யமதூதர்கள். இப்படி திரும்பிங்க அவ்வளோதான். சரி, யமதூதரும் பரவாயில்ல. யமதூதரும் 5 வரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லாத்தவை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை சொல்கிறவங்களுக்கு யார் வரமாட்டான்? யமதூதர்கள் வரமாட்டாங்க. வந்து கண்டு வணங்கிட்டு தான் போவாங்களே தவிர நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலையே நித்தலும் நீங்கள் நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏற்றுகின்ற காரணத்தினால் அவருக்கு நமக்கு வேலையே கிடையாது. 2வது நித்தலும் இறைவனை போய் தொழுவதும் மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கவும் இப்படி இருக்கிறவர்களுக்கு யமதூதர்கள் வரவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பாடலில் சொல்லிட்டாங்க, யமதூதரும் 5 வரின் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார் தமை நன்னினாள் நியமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாய். எத்தனையோ அருளாளர்கள் நமக்கு பாடி வச்சுருக்காங்க. இந்த மாமிசம் சாப்பிட்றவங்களெல்லாம் என்ன செய்வாராம், அந்த நல்ல வெப்பம் மிகுந்த குழியில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார் அப்படிம்பார் ஒரு பாட்டில். அவங்களெல்லாம் வெப்பமான குழியில் கொண்டு போய் தள்ளி துன்பப்படுத்துவாராம். இப்படிலாம் இதெல்லாம் அவங்க வந்து சாமி சொல்படி தான் நடக்காங்களே ஒழிய அவங்களா என்ன செய்ய, அவங்களுக்குன்னு ஒரு இச்சையெல்லாம் எதுவுமே கிடையாது. யம தருமன்னே பேர், தர்மத்தின் வழி நடப்புவன், அதனால யமதர்மன் பேர். யாருடைய பையன் தெரியுமா? யமதர்மன் சூரியனுடைய பையன். சரி, அடுத்து சொல்றாரு, யமதூதர்கள் நீங்காத வலிமையினால் வஞ்சகர்களுமாய் நற்குணம் இல்லாத அற்ப புத்தியை உடையவர்களுமாய் கொடுமையை உடையவராகிய தீவினைகளை உடைய பாவிகளை நலம் பொருந்திய துணையுமற்று பல வகையாக மிகுந்த துயரம் பொருந்திய வழியில் நில்லாது அடைவார்கள். தாம் செய்த பாவத்தினால் பெரும் முட்கள் அடர்ந்த வழியிலே யமபுரிக்கு செல்லும் சில பாவிகள், யமபுரிக்கு போகும்போது நிறைய முள் இருக்குமா. அந்த பாவம் செஞ்சவங்களாம் எங்கே போவாங்க? யம கணத்துக்கு போவாங்களா? அங்கே போகிறவங்களுக்கு நிறைய முட்கள் இருக்குமா. யமபுரிக்கு செல்லும் சில பாவிகள் அம்முட்கள் காலிலே தைக்க அலறி செல்வார்கள். ஆனால் அலறிக்கிட்டே போவாங்களாம், முள் குத்திக்கிட்டே இருக்குமா. அப்படி பாதையில தான் அழைச்சி செல்வானா. சொர்க்கத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? மெத்தையாக இருக்கும். அவங்க நடந்து போகிற பாதையெல்லாம் மெத்தையாக இருக்கும். பாவம் செய்கிறவங்களுக்கு வந்து முள்களாக இருக்கும். அது மாதிரி இல்லற வாழ்க்கைக்கும் துறவர வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இல்லற வாழ்க்கை மெத்தையில் இருக்கிறது போல், துறவர் வாழ்க்கை முள்ளில் படுக்கிறது போல். கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். துறவர் வாழ்க்கைலாம் வந்து பார்த்திங்கன்னா
மனதால் கூட யாரையும் தீண்டிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை துறவற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காரு சாமி. இங்கேயே இருந்துக்கிட்டு சிவபெருமானம் மறக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். இந்த பூமியில் இருந்துக்கிட்டு குழந்தை குட்டியோடு இருந்துக்கிட்டு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று அப்படி இருந்தாலே போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். சிவபெருமானம் மறக்காமல் இருக்கணும் இல்லற வாழ்க்கையில். துறவற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். மனதால் கூட யாரையும் தீண்டக்கூடாது. அதையும் சில பேர் பார்த்தீங்கன்னா 7 முகம் போடலாமாங்க, 21 முகம் வச்சுருக்கேங்க, 21 முகத்தை நான் கழுத்தில் போட்டுக்கலாமான்னு கேட்காங்க ருத்ராட்சம். அப்படி போடலாமா? சில பேர் 4 முகம் போடுறாங்க, சில பேர் 1 முகம் போடுறாங்க, சில பேர் 2 முகம் போடுறாங்க. சிவபெருமான் ஆகமத்தில் என்ன எழுதி வச்சுருக்காருன்னா 5 முகமும் 6 முகமும் மட்டுமே அணிய வேண்டும். அது ஏதோ ருத்ராட்சம் 1 மட்டும்தான் அணியணும். சில பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்து போட்டிருக்காங்க. சில ருத்ராட்சம் 3 தான் போட்டிருக்காங்களே சேர்ந்து, அப்படி போடக்கூடாது. ஒரு ருத்ராட்சம் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ருத்ராட்சம் ஏக ருத்ராட்சம் மட்டும் இருக்கணும். அதுவும் இல்லறத்தில் இருக்கும்போது கூட அந்த ஒரு ருத்ராட்சம் கலட்டவே கூடாது, எப்பயுமே இருக்கணும். புரிஞ்சிச்சா? ஏக ருத்ராட்சம் எப்பயுமே உயிர் போனாலும் அந்த ஏக ருத்ராட்சம் நம்ம கழுத்தில் இருக்கணும். அப்படின்னா தான் யமதூதர்கள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஆகா இது வந்து பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ருத்ராட்சம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார் கூப்பிட்டு போயிடுவாங்க? யமதர்மன் கூப்பிட்டு போயிடுவார். சரி, பிழை அமைந்த சில சிறியார்கள் திண்ணிமையான கூரிய கற்கள் பறந்த வழியில் அணுகி அக்கற்கள் 2 காலிலும் சிதையும்படி தைப்பதனாலே நிலத்தில் விழுவார்கள். முள்ளெல்லாம் குத்தி செஞ்சு என்ன செய்வாங்கன்னா அதையும் எதில் வச்சு தப்பாங்களாம்? பிழை அமைந்த சிறியார்கள் திண்மையான கூரிய கற்களாலே வச்சு தப்பாங்களாம். அந்த காலை முள் குத்திருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சாதாரண ஊசியை வச்சு குத்தினாலே நம்மளால் தாங்க முடியாது, பெரிய கல்லை வச்சு குத்தி தப்பாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு நரக தண்டனைலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் தீயவனவற்றை தவிர்த்து நல்லனவற்றை செய்வதற்குண்டான வழிமுறைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நல்லதை நிறைய செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புண்ணியமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் சிவபுண்ணியமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிவபுண்ணியம் அழியாது, மற்ற புண்ணியங்கள் அழிஞ்சிடும். அதனால் சிவபுண்ணியங்களாக எந்த செயலை செஞ்சாலும் சிவபெருமான் திருவருள் திருவருள் திருவருள்னு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ எது உண்டாகாது? பாவம் உண்டாகும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அடியார்களை இகழ்வாக பேசுகிறது, அப்படி உள்ளவங்களுக்குலாம் என்ன உண்டாகுன்னா சிவ அபராதமாக உண்டாகும். சிவ அபராதம். சிவ அபராதத்துக்கு தண்டனை சிவபெருமானே கொடுப்பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுக்கெல்லாம் யம தண்டனைக்கெல்லாம் போக மாட்டாங்க. இது உலக மக்களுக்கு தான் யமதர்மனுடைய தண்டனை. சிவ நல்வினை தீவினை செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது சிவ அபராதமாக செய்தார்கள்னா சிவ பாவம் சொல்லக்கூடாது, சிவ அபராதம் சொல்லணும். அடியார்கள் தீங்கு செய்தால் அதை சிவபெருமானே பார்ப்பார். புரிஞ்சிச்சா? இப்போ அந்தகாசுரன் தவறு செஞ்சான், சிவபெருமானே தண்டனை கொடுத்தாரு. சூளத்தில் வச்சு குத்தி இப்படி தூக்கி நிப்பாட்டார். அதுக்கப்புறம் அவன் பண்ண சிவ பூஜைக்கு மோட்சத்தை கொடுத்தாரு சாமி. இதுதான். இப்போ இந்த உயிர்கள் வந்து தன் செயல் அல்ல அப்படின்னு நினச்சி அவங்க செய்கிறாங்கல்ல. இப்போ நாயன்மார்கள்னா தன்னுடைய செயல் அல்லன்னு நினச்சி செஞ்சதுனால அதுக்கு தீங்கே வந்தாலும் யார் ஏற்றுக்கிறா? சிவபெருமானே ஏற்றுக்கிறார். இப்போ தேர்காலிட்டு கொண்டாரில்ல மன்னிதி சோழன், சிவபெருமானே இது வந்து உன்னுடைய அறத்தின்படி நான் நின்றுட்டேன், என் மகனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன், இனி காப்பது உன் கடன் அப்படின்னாரு. சிவபெருமான் திருவருள் நினச்சி செஞ்சார். அந்த பாவமும் என்னதான் மாறிடுச்சு? உடனே இறந்தவர் உயிரோடு எழுந்து வந்தார். நூல்கள் படி நடந்துட்டோம்னா, சிவபெருமான் விதித்த அறத்தின்படி நாம் நடந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மாறி நடந்தால் தான் நமக்கு பிரச்சனை. சிவபெருமான் நமக்கு அறங்களில், அதாவது ஆகமங்களில் நமக்கு என்னென்ன அறங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றாரோ அந்த சொல்லி வைத்தபடி நாம் நடக்கும். அருளினால் உரைத்த நூலில் வழி வழி அதனும் செய்யின் இருளாம் நிறைய துன்பத்தீட்டு இரும்பாவும் தீர்ப்பன் பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியனார். அதனால் அந்த மலத்தை யார் போக்க முடியும்னா வைத்தியனாக தான் போக்க முடியும். அது மாதிரி அருள்நூல் வழி நடக்காதவங்க யம தண்டனையும் சொர்க்கலோகத்தில் போய் புண்ணியத்தையும் அனுபவித்து விட்டு மறுபடியும் பூமியில் வந்து பிறப்பார்கள். இது அவங்களுக்கு அருள்நூல் வழி நடக்காதவர்கள். நடந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சாமி எழுதி வச்சபடி நடந்தோம்னா நமக்கு சிவபுண்ணியம் உண்டாகி சிவலோகத்தில் போய் சென்று வசிப்பதும், சிவபெருமானுக்கு அருகாமையில் போய் இருப்பதும், சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவதும், அப்புறம் சிவபெருமானோடு இரண்டரை கலப்பதுமாக நாம் இருப்போம். இப்படி 4 நிலைகளில் நாம் இறைவனை போய் சென்றடைவோம்.
சில பாவிகள் சேறு பறந்த வழியில் அடியை வைக்க அச்சேறு காலிலிருந்து விடுமுறையை காணாமல் மனம் சுழல சரீர துக்கத்தை அடைய தங்கள் பலமும் கெடுவார்கள். அவங்க அந்த நேரத்தில் சில பாவிகள்லாம் போகும்போது என்ன அவங்க முயற்சி செஞ்சாலும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதான். என்ன பலத்தை அவங்க காமிச்சாலும் இதுலேருந்து மீண்டலாம்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாதான். அந்த தண்டனையிலிருந்து அவங்களால மீளவே முடியாது. அவர்கள் கண்டிப்பாக அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும், துக்கத்தை அடைந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது நியதி. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், சொர்க்க நரகம்லாம் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே பாடி வச்சுருக்காங்க. ஞானசம்பந்தர் பாடினாரு, அதுக்கு மேலே நமக்கு ஏதாவது உண்டா? யோசிச்சு பாருங்க. ஞானசம்பந்தர் பாடுறாருல, யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லான்ட்டாரு. அப்போ குற்றாயினவாறு விளக்கடிங்கிறார் அப்பர் சாமிகள். இப்படி எல்லாருமே பாடியிருக்காங்க. மடித்தாடு வடிவைக்க நன்றி மனதை நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் அப்படின்னு சுந்தரம் சாமியும் சொல்கிறார். இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. மூவியர் சுட்டம் முரணொரு நரகிடை ஆளாமை அருள் அரசே போற்றி அப்படிங்கிறாரு மாணிக்கவாச பெருமான். சிவபெருமானுக்கு உண்மையான அடியார்கள் இருந்தால் சிவபெருமான் 7 தலைமுறைக்கும் யாரும் நரக தண்டனை போய் அனுபவிக்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையான அடியாராக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மூவேல் சுற்றம், மூவேல எத்தனாச்சு நல்லா தெரியுமா? இது ஒரு சொற்பொழிவில் அடிக்க சொன்னேன். அதில் ஒருத்தர் இருந்துச்சு, என்னங்க 3 7 10 இது ஒரு பெரிய விஷயமாக அப்படின்றாரு. 3 7 10 மூவேல எத்தனை 10 அப்படின்ட்டாரு. நாங்கள் மூவேல அப்படின்னாலே நம்ம பெருக்கல் தான் அர்த்தம். 3 + 3 7ஆல் கூட்டினா எவ்வளோன்னு கேட்டேன். எல்லாம் அப்படி தானே கேட்டிருக்கணும். நம்ம மூவேல எத்தனை அப்படின்னா 3 7 10 என்ன 3 7 10 அப்படின்ட்டாரு. 3 7 20 3 7 21 21 தலைமுறை 21 தலைமுறை யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. மாமா, மச்சான், அத்தை, சித்தப்பா, சித்தி, நீ என்னென்ன சொந்த பந்தங்களோ எடுத்தீங்கன்னா 21 தலைமுறை நம்ம இதில் இருந்து 21 தலைமுறை யாரும் நரகம் போக மாட்டாங்க. அவரே சொல்கிறார், மூவேல் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமை அருள் அரசே போற்றி. சொன்னது யார்? மாணிக்கவாச பெருமான். அவருக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டோம். அவரே சொல்லியிருக்காரு நரகத்தை பற்றி. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் நாம் நரகத்துக்கு போக மாட்டோம். ஒரு சிவபெருமானுக்கு உண்மையான அடியார்களாக இருந்தால், மெய்யடியார்களாக இருந்தால், அதையும் சொல்கிறார், நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நல்ல அடியாராக இருக்கணும். சிவபெருமானுக்கு பிடித்தவராக இருக்கணும். என்னையா இது காலையில் நல்லா நம்மளை கும்பிட்றான், மதியம் ஆயிடுச்சு நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடறானே அப்படின்னு சாமி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. வழிபாடெல்லாம் கரெக்டாக தான் செய்கிற நீ, ஆனால் கொஞ்சம் ஓவராகவே போகிற அப்படின்னு சாமி சொல்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. முடிச்சளவுக்கு பாவத்தை செய்வதற்கு நாம் தவிர்க்க வேண்டும். பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. பாவம் செஞ்சாமல் பார்த்துக்கணும், அடியார்களோடு இணங்கி இருக்கணும், வழிபாடு விடாமல் செய்யணும், எல்லாரையும் போற்றணும். எல்லாரையும் பிறர் நீங்கள் போற்றி பாருங்களேன். ஒருத்தவங்களுடைய உயர்வு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர தாழ்வை பார்க்கக்கூடாது. ஒரு அடியாருடைய உயர்வை மட்டுமே பார்க்க வேண்டும், தாழ்வை அவங்க ஆனால் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாழ்வை மட்டும் அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, அவளை பற்றி நான் நிறைய கதையாக வச்சுருக்கேன் இங்கே அப்படின்னு நினைச்சக்கூடாது. அவங்களுடைய தாழ்வை சொல்லக்கூடாது. அவங்களா நல்லா தினசரி திருக்கோயிலுக்கு போகிறாங்க, மலர் பறித்து கொடுக்காங்க, தொண்டு செய்கிறாங்க, தினசரி உழவார பணி பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவர்களுடைய பெருமையை எடுத்து தான் சொல்லணுமே தவிர, நீ ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய பெருமையை தான் சொல்லணும், தாழ்வை சொல்லக்கூடாது. சொன்னால் சிவ அபராதமாக ஆகிவிடும். ஒரு அடியாருடைய உயர்வை மட்டுமே சொல்ல வேண்டும், தாழ்வை என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, தாழ்வை இனிமேல் யாரும் சொல்லாதீங்க, அவங்களோட உயர்வை மட்டுமே அதுவும் இன்னொன்றுன்னா, ஒரு அடியாருடைய பெருமையை இன்னொரு அடியார்கிட்ட போய் நீங்கள் எடுத்து சொல்லணும். புரியுது உங்களுக்கு? அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க இன்னும் நல்லா என்ன செய்வாங்க, அதில் தேறி வருவாங்க, நல்ல சிவபுண்ணியம் நிறைய பண்ணுவாங்க. அவங்க நிறைய பண்ணால் உங்களுக்கு நல்லது தானே. சில பேர் சிவபுண்ணியம் பண்ணால் நகத்தை கடிப்பாங்க, தினசரி கோயிலுக்கு போகிறாளேவே, சில நகத்தை கடித்து வெண்ணு துப்பி அந்த மாதிரி எடுத்துவாங்க, தினசரியாக கோயிலுக்கு போகிறா அப்படிவாங்க. சில பேர் நகத்தை கடிச்சிக்கிட்டு தினசரி போகிறதுக்கு அவங்க டயம் இருக்கா அப்படி. சில பேர் எங்கள் பக்கத்தில் உங்கள் பையன் தினசரி கோயிலுக்கு போகிறானவே அவனுக்கு டயம் இருக்கா அப்படின்னாங்க பக்கத்து வீட்டில். அதை விட நமக்கு என்ன வேலை அடியுது, தினசரி தான் கோயிலுக்கு போகணும், தினசரி சாப்பிட்றோம்ல. எங்கள் அம்மா நல்லா பயிர் சொல்லியிருக்காங்க,
தினசரி நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அதோட தினசரி அவங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்றீங்களா தினசரி? ஆமா ஆமா. அது மாதிரி அவனும் தினசரி சாப்பிட்றது போல தினசரி கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தினசரி. சில பேருக்கு அப்படிதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை என்ன. என்ன அதனால தினசரி திருக்கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு பண்ணணும். சரி, அடுத்தவங்கள கோல் சொல்றதெல்லாம் நிப்பாட்டிடணும். சிவ நல்வினையாக செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தால் கூட சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவுகள் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. கெட்ட கெட்ட அடியாரம் கிடையாது, நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. நல்ல அடியாராக இருக்கணும். சிவபெருமானுக்கு பாத்தியமாக இருக்கணும். அப்படி உள்ளவங்களுக்கு தான் தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசை ஆனசொல் மாடை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணையம். இப்ப சிவபெருமான் சொல்லுங்க. எதையும் யாருடைய கோலும் சொல்லக்கூடாது. அடியாருக்கு மட்டும் இல்ல, யாரையுமே குறை சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி கேள்வி பார்த்தீங்களா? சரியான கேள்வி. அடியாருக்கு மட்டும் தானே சொல்லக்கூடாது, மற்றவங்களை சொல்லி சிவ அபராதமா அது எப்படி புரிஞ்சுக்காங்க பார்த்தீங்களா? அடியார்களை சொன்னா சிவ அபராதமாக ஆயிரும். இதுக்கு வந்து சிவபெருமானே தண்டனை கொடுப்பாரு. உலக மக்களை சொன்னா தண்டனை கொடுக்கறது யம தர்மம் தண்டனை கொடுப்பாரு. சிவபெருமான் கொடுக்குற தண்டனை அப்படின்னா இதுக்கு நரக தண்டனை பரவாயில்லன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் சாமி கொடுத்தாருன்னா தண்டனை புரியுது அவங்களுக்கு. ஆனா திருத்துவார் சாமி. அதனாலதான் நம்ம அடியார் ஆயிட்டோம். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சிவபெருமான் நம்மளை ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு மட்டும் தயவு செய்து என்ன செய்யாங்க நினைக்காங்க. நமக்கு தான் முதல்ல தண்டனை, மற்றவர்களுக்கு ரெண்டாவது தான். அதனால நம்ம என்ன செய்யணும், பாவம் செய்யறதுக்கு ரொம்ப அஞ்சணும். ரொம்ப இப்போ ஒருத்தவங்ககிட்ட திருநீர் வாங்கி பூசுறாங்க அப்படின்னா நீ எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. திருநீர் பூசணும். ஒருத்தவங்க பாட்டு படித்து திருநீர் பூசி விடுங்க எனக்கு நோய் போகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒழுக்கத்தில் சிறந்திருந்தா தானே நீங்கள் உங்களை திருநீர் பூசி விட முடியும் சொல்லுங்க. எவ்வளவு கண்ணியமாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் இவ்வளவு அதில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் பிறருக்கு. அதுவும் பூசும்போது யாரும் பூச சொன்னாங்க அப்படின்னா சிவபெருமானை நினச்சிக்கிட்டு பூசணும். எதையும் வாங்க பூச சொன்னீங்க அப்படின்ட்டு நம்மளை என்ன செய்யக்கூடாது, பெருமையாக நினச்சிட்டு பூசணும். அப்படின்னா அவங்களுக்கு பலன் தராது, பூசுறவங்களுக்கு பலன் தராது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம முழு மனதோடு சிவபெருமானை நினைந்து கொண்டு பூசணும். சிவார்ப்பணம் சொல்லணும், இல்லைன்னா சிவாயனமன் சொல்லி பூசணும். திருநீர் பூசும் போதெல்லாம் சிவாயனமன் சொல்லி தான் பூசி விடணும். மற்றவங்க பூச சொன்னாலும் அவங்க சிவாயனம் சொல்லி சிவபெருமானை நினைந்து கொண்டு பூசணும். இது தன்னுடைய செயல் அல்ல, சிவபெருமான் உள்ளிருந்து பூசுகின்றார் அப்படின்னு நினைக்கணும். சாமி தானே பூசுவார், வச்சுட்டிங்களா அப்படியே வச்சுட்டிங்களா, சரி சரி அப்படி சிவபெருமான் தான் பூசுறாருன்னு நினச்சி நாம பூசணும். பாவிகள் செவ்வையான வழி இல்லாமல் வஞ்சனை மிகுந்த வழியில் சென்றதனால் துக்கத்தை அடைவார்கள். பெரிய மலை வழியில் சென்று ஏற்றம் இறக்கங்களினால் நடைகூடாமல் கால் தளர தமக்கு ஒரு உறவும் இல்லாத தனியராய் நிற்பார்கள். இந்த போகிறவங்கலாம் யாரும் துணைக்கு கூடயே வரமாட்டாங்களாம். இந்த நரகத்துக்கு போகிறவங்களுக்கு யாருமே துணைக்கு, தனியாக போனால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தனியாக போய் துன்பப்பட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். தனியாக தான் போவாங்க. தனியாக கூப்பிட்டு போய் தான் இந்த தண்டனையை கூப்பிட்டுக்கிட்டே முள்ளில் நடக்க வச்சுக்கிட்டே கூப்பிட்டு போவாராம். நெருப்போடு பொருந்திய வழியில் புகுவார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க, முள்ள மிதிக்க விட்டு கூப்பிட்டு போவாருன்னு சொன்னாங்க. சில பாவிகளுக்கு அப்படி நெருப்பில் வச்சே கூப்பிட்டு போவாராம். சில பாவிகளை என்ன தப்பு செஞ்சாங்களோ அது ரெண்டாவது சொல்ல போகிறாரு. இப்போ வந்து நரகம் வந்து எப்படி போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இதுக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத இன்னொரு சொல்ல போகிறார். சில பாவிகளை வந்து முள் படுக்கையிலையும் முள்ளிலையும், சில இதில் வந்து காலால் கற்களால் தைப்பதும், சில பேருக்கு படுகுழியில், சில பேர் மலைப்பாதை வழியாக செல்ல வைத்து அப்புறம் இது நெருப்பில் புகுமாறு செய்வதும், அப்புறம் படுகுழி முதலிய வஞ்சனைகள் அமைந்த வழியிலே சென்று துக்கத்தை அடைவார்கள். படுகுழியில் விழுந்து கூப்பிட்டு போவாராம் சில பாவிகளுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அந்த எந்த பாவம் செய்தால் அந்த படுகுழியில் கூட்டு போவதும், எந்த பாவம் செய்தால் அந்த முள் பாதையில் கூட்டு போவதும், எந்த துன்பம் செய்தால் அந்த கற்களால் தைப்பதும் இதுங்கிறத ரெண்டாவது சொல்ல போகிறார். நரகவில் சொல்லும்போது சொல்லுவார்.
இப்போ வந்து இப்போ போகிற பாதை வந்து இப்படியெல்லாம் இருக்கும், யமதூதர்கள் இப்படி தான் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யமதூதர்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வழியில தான் கூட்டு போவாங்க, மெத்தையிலலாம் கூட்டு போக மாட்டாங்க. அது சொர்க்கத்துக்கு போகும்போது தான் மெத்தையை வச்சு கூட்டு போவாங்க, பல்லக்கில் வச்சு கொண்டு போவாங்க. இதுக்கு வந்து அப்படி கிடையாது. அம்பு போல் அறுக்கும் ஓடும் சல்லியும் பறந்த வழியிலே போய் தமக்கு ஒரு துணையும் இல்லாமல் அந்த வழி தொலையினாலே நடுங்குவார்கள். சிலர் நெருப்பினை ஒத்த கடு மணல் பறந்த வழியிலே போய் சூடு பொறுக்காமல் விழுவார்கள். அந்த சூடு மணல் இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் ஒரு நிமிஷம் நின்றுக்க பார்த்துரும். சுடுற மணலில் நிற்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் சுடுற மணலில் நிப்பாட்டினா. அப்படி மணலில் கூட்டு போவாராம், தாங்க முடியாமல் சுடுற மணலில். நம்ம ஒரு செகண்டில் நடக்க முடியும், எங்கடா நிழல் இருக்கும் அப்படின்னு. அதுவும் திருச்செந்தூர் கடலில் நம்ம நடக்கும்போது அப்போ தான் தெரியும். அந்த மணலில் நடக்கும்போது வேகமாக ஓடுவோம், ஓடாத ஆளெல்லாம் அன்னைக்கு பார்க்கலாம். எல்லாரும் சுடுற மணலில் ஓடுவாங்க. உண்மையிலே அன்னைக்கு நம்ம எங்கள் கூட யார் வந்தா, வயசானவங்க வந்தாங்க, என்ன திருச்செந்தூருக்கு வந்தாங்க. என்ன வரும்போது அவங்க ஓடுறத அன்னைக்கு தான் பார்த்தேன். அது மதியம் 12 மணி இருக்கும், சூடு தாங்க முடியல, ஓடுறாங்க ஓட்டம். அது நிழலில் போய் அவங்க நிற்கும் போது அப்போ தான் தெரிஞ்சது கொஞ்ச நேரம் தாங்க முடியாது. ஏன்னா சூடு மொத்தத்தையும் வாங்கி எது வச்சுருக்கோம், இந்த மணல் வச்சுருக்கோம். அதுபோல தான் நம்ம வழிபாடும். சூரியன் வந்து சிவபெருமான், அந்த மணல் வாங்கி வச்சுருக்கிறது வந்து அது யார்? குருநாதரும் அடியார்களும். அந்த சுவாமியிடமிருந்து அருளை வாங்கி வைத்தவர்கள் குருநாதரை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? அந்த எப்படி சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி வைத்திருக்கின்றார்களோ அவளை வழிபாடு பண்ணால் மிகுந்த புண்ணியம் நமக்கு உண்டாகும். அதுமாதிரி அடியார்களை வழிபாடு செய்தாலும் நமக்கு மிகுந்த புண்ணியம் உண்டாகும். அடியார்களும் குருநாதரும் சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கியவர்கள். அதனால் குரு வழிபாடு, அடியார் வழிபாடு, லிங்க வழிபாடு, இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அடியார் வழிபாடு என்னதை நீக்கும்? அடியார் வழிபாடு, அடியாரை வணங்கினா நமக்கு என்ன நீங்கும்? ஒரு திருநீர் பூசி ஒரு அடியார் வராங்க, அவங்களை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு வினை போகும். ஒரு அடியார் நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அன்னைக்கு செஞ்ச வினை உங்களுக்கு கண்டு வணங்கணும். அடியார் வழிபாடு வந்து முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணத்தோடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்து அன்னை ஆண்டுதன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டாமே, அது நீங்கும். குரு வழிபாடு எதை நீக்கும்? உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் தந்தாழ்வை சொக்கனாதான். உலக பந்தத்தை நீக்கும் எது? குரு வழிபாடு. உலக மாயை நீக்கும். சிவலிங்க வழிபாடு என்ன நீக்கும்? ஆணவத்தை நீக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. யாராலையும் ஆணவத்தை நீக்கவே முடியாது. சுவாமி இன்னொன்று, குருவை நீங்கள் சிவம் பார்க்கணும், அடியாருடைய வேடத்தை சிவம் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் சிவலிங்க வழிபாடு அப்படி பார்த்துக்கிட்டு சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன நீங்கும்? வினைகள் நீங்கும், உலக மாயை நீங்கும், ஆணவம் தடைப்படாமல் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தடைப்பட்டு தான் இருக்கும். அதுமாதிரி நீங்கள் அர்ச்சனை செய்யும் போதெல்லாம் நம அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நமன்னு சொல்லி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க. அர்ச்சனை பண்ணும்போது நானா என்ன மானா என்ன அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் என்றால் இல்லை, மானா என்னுடையது, என்னுடையது இல்லை, இது என்னுடையது இல்லைன்னு சொல்லி நாம் சுவாமியை அர்ச்சனை பண்ணோம். எதுவுமே நம்முடையது கிடையாது. எல்லாமே பூசையும் பூசைக்கேற்ற பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நீ எதில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதலடிகள் போற்றி என்று கூட அது திருவிளையாடல் புராணம் சொல்லுது. அப்படி நம்ம இந்த 3 வழிபாடு நம்ம 3 விதமான இது நீக்கும். அதனால ரொம்ப முக்கியம், நம்ம சைவத்தில் குரு லிங்க சங்கமத்தை வழிபாடு செய்ய வேண்டும். வாங்க சார். சிலர் மிகுந்த இருள் பார்த்த வழியிலே போய் வெளி காணாமலே நிலை அடைவார்கள். சிலர் இருளுக்குள்ளே கூட்டு போவாராம். சில பாவிகளை இருளுக்குள்ளே கூட்டு போவாராம். அதனால் அவர்கள் நிலை அழிவார்கள். சிலர் தீ ஒழுக்க காட்சிய கரிய இரும்பு சங்கிலி பின்னி கிடக்கும் வழியிலே போய் அடியிட மாட்டவும் அழுவார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, பழுக்க காய்ச்சின இரும்பு இது இருக்கு பாருங்க, அது வழியாக கூட்டு போவாங்க.
அந்த காட்டு தீயிற்பட்டு அறவழித்து நிற்பார்கள். சிலர் நெருப்பை போல சுடுகின்ற கற்கள் பொருந்திய வழியிலே போய் நீங்கும் வகையை தெரியாமல் மயங்கி நிற்பார்கள். எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. நரகம் எவ்வளவோ வழியில் இருக்கு. யமதூர்கள் இந்த மாதிரி வழியிலலாம் கூட்டு செல்வாங்களாம். சுடுற நெருப்புல, சுடுற இது குத்துற முள்ளில், அப்புறம் தைக்கிற கல்லில், இப்படி ஒவ்வொரு நிலையிலேயே அவங்க கூட்டு போவாங்க. சிலர் பனி மிகவும் பொருந்திய வழியில் வழிவடைந்து பனியினாலே உள்ளம் உடைவார்கள். சிலர் கழுத்தளவு அமிழ்ந்து மணல் பறந்த வழியிலே போய் வருந்துவார்கள். சிலர் நெருப்பு போன்ற துளியினுடைய மழை பெய்யும் வழியில் போய் அதனால் நிலையடிவார்கள். மழை வழிகிற இடத்துல போய் தன்னுடைய நிலை அழிவார்களாம். அப்படி மழையாக பெய்ய வச்சு நம்ம கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலும் எங்கடா ஒதுங்குவோன்னு ஓடுவோம். அப்படி மழையை வர வச்சும் அந்த பாதை வழியாகவும் கூட்டு போவாங்களாம். பல வழிகள் இருக்குது. சிலர் வரளி நெருப்பு பொருந்திய வழியிலே போய் தம் மேனி கெட கலங்கம் உண்டாக தமது சரீரத்தின் வழி கெடுவார்கள். சில பேர் அந்த நெருப்பு மேலே தன் உடம்புல வந்து அதன் நிலை தாங்க முடியாமல் வருத்தம் அடைவார்களாம். அப்படி நெருப்பு கொஞ்ச நேரம் சூடுறதாலே நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. நீங்கள் லேசாக மட்டும் விளக்கு ஒளியில் லேசாக கையை வச்சு பாருங்கள், சுட்டு பொசிக்கி எடுத்துரும், பொக்களமே வந்துடும் லேசப்பட்டாலே. அப்போ அது இந்த வழியில் கூட்டு போகிறாருன்னா அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சு ஒரு தப்பு செய்கிறீங்க, தெரியாமல் ஒரு தப்பு செய்கிறீங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சு செஞ்சாலும் வினையா, தெரியாமல் நான் தெரியாமல் தானே இங்கே செஞ்சேன், இது தப்பு ஆயிருமா அப்படின்னு சில பேர் கேட்காங்க. பாவம் உண்டாகும் உண்டாகாதா? தெரியாமல் தானேங்க செஞ்சேன் அப்படின்னு பாவம் உண்டாகுமா? தெரிஞ்சு செஞ்சா தப்பு, தெரியாமல் செஞ்சா தவறு. ரெண்டு செஞ்சாலும் பாவம். ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை, நெருப்பை நீங்கள் போய் தொடுறீங்க, சுடுது, தெரியாமல் உங்கள் முதுகில் படுது, சுடுமா சுடாதா? சுடத்தான். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் சுடத்தான். அதுவே பாவம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் வினைப்பயன் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். அதில் தப்பிக்கிறதுக்கு தான் சிலதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிராயச்சித்தம், இந்த மனதால் செஞ்சதுக்கு இதெல்லாம் இந்த தெரியாமல் அறியாமல் செஞ்சதுக்கெலாம் தான் பிராயச்சித்தம். அறிஞ்சு செஞ்சதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. நேரத்தில் இல்லை, பாவம் பழி பாதகம் ஆபாதகம். பாவம் என்பது செய்யாததை ஒன்று செஞ்சால் இது செய்யக்கூடாது அப்படின்னு செஞ்சால் பாவம், செய்யாமல் இருந்தால் பழி. அதுக்கு பிராயச்சித்தம் தேடுனா ஏது பாதகம், பிராயச்சித்தமே இல்லை அப்படின்னா சிலர் பார்த்தீங்கன்னா பிராயச்சித்தம் தேடுறதுக்கு சாமி கோயிலில் போய் என்னென்னலாம் வேண்டாங்க தெரியுமா? பிராயச்சித்தம் தேடுறதுக்கு என் மகன் சரியாகட்டும், அதுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சாமிகிட்ட போய் நிறைய வேண்டுவாங்க. புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் பிராயச்சித்தம்லாம் என்ன செய்யக்கூடாது, தேவைக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல்னு விட்டுறணும். அந்த பிராயச்சித்தம் போய் தேடிக்கிட்டு கூடாது. எப்படினாலும் இறைவன் வழிபடி தான் நடக்கும் அப்படிங்கிற இதோட சாமிகிட்ட. சில பேர் பார்த்தீங்கன்னா பிராயச்சித்தம் அப்படின்னாலே மனதால் செய்வதற்கும் அறியாமல் செய்வதற்கும் தான் பிராயச்சித்தம். அறிந்து செய்வதற்கு பிராயச்சித்தம் அது சிவருமானாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு. அவர் பார்த்து இச்சைப்படி தான் நமக்கு எல்லாமே நடக்கும். சில பேர் நம்ம அருளாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 63 நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உலகத்துக்கு மாறி தான் நடந்திருப்பாங்க. அவங்களாம் செயற்கரிய செய்த பெரியவர்கள் 63 நாயன்மார்கள். நாமெல்லாம் செயற்கரிய செய்யலாகாத, நம்மளாம் அப்படிலாம் செய்ய முடியாது. மனதால் கூட என்ன செய்ய முடியாது, இறைவனை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கோயிலே கட்டினார் பூசலாயனர். இப்போ தான் குரு பூஜை போச்சு பார்த்தீங்களா? பூசலாயனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனதால் கோயில் கட்டினார். அதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது. அவர் ஒரு கொத்தனார் ஒரு நாளைக்கு என்ன கட்டுவாரோ அதை அப்படியே மனசுக்குள்ளே செஞ்சுருக்காரு. இப்போ எவ்வளோ பக்குவம் பாருங்க. நம்ம சிவ பூஜையை மனசில் செய்கிறதுக்கே 5 நிமிஷத்தில் வேகமாக கடன்னு சாமி வந்துட்டார், அவரை அமர வச்சாச்சு, உடனே 5 நிமிஷத்தில் அகப்பூஜை முடிஞ்சிருது. அது நைவேத்தியம் கொடுத்தாச்சு, திருமுறை பாடியாச்சு, அப்புறம் எடுத்து உள்ளே படிக்காச்சு அப்படின்னு வேகமாக போய்க்கணும். மன வேகம் ரொம்ப வேகமாக இருக்கும். நம்ம மனத்தினால் செய்யக்கூடிய வேகம் வந்து முருகப்பெருமான் கடைசி இவர் கூட சண்டை போடும்போது, சூரபத்மனோட சண்டை போடும்போது மனோவேகத்தில் தான் போனாராம். நினச்ச மாத்திரம் அங்கே போய் நிற்பார். மனோவேகத்தேர் அப்படி தான் இருக்கும். நினச்ச நேரத்தில் அந்த போர்க்களத்தில் போய் அப்படி நிற்பார் சார். அதான் மனோவேகத்தேர்ந்து. மனம் வந்து ஒரு செகண்டில் என்னென்னமோ நினைக்கும். அந்தளவுக்கு நம்ம வேறு எங்கேயும் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். மனதை வந்து கட்டுப்படுத்தி வழிபாடு செய்வதற்கு உண்டான வழியை நம்ம பார்க்கணும். வெளியில் எங்கேயும் புறத்தில் போக விட்டுறக்கூடாது மனத்தை. அந்த குரங்கு அடித்த மாதிரி அப்பப்போ குரங்கு தட்டின மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா கோயிலுக்கு போ,
வழிபாடு செய்ய, அடியார்களோட கூடு, திருமுறைகள் பாடு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது மனம் போன போக்கில் போக ஆரம்பிச்சோம். சரி, சிலர் மதம்பட்ட யானைகள் பாயும் வழியிலே போய் அந்த யானைகள் பாய்தல்னாலே அழுது சோர்வினோடு கலங்குவார்கள். யானையை வச்சு மிதிக்க விடுறது, இந்த மாதிரிலாம் யானையை வச்சு மிதிச்சே கூட்டு போகிறது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த பாதை. அதனால் அவர் அறிவு கலங்கி இருப்பார்கள். கரடிகள் வந்து உடம்பை கவ்வ, அதனால் அறிவு நீங்குவார்கள். சிலர் இடர்கள் நெருங்கிய வழியிலே போய் அவற்றினால் துன்பங்கள் பலவும் பட்டவற்றினை தடுக்க மாட்டாமல் எளியராய் நிற்பார்கள். என்ன துன்பம் இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்நேரம் அவங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ததற்கு துணிய மாட்டோம். அதுக்காக தான் இந்த நூல் சிவ தர்மோத்தரம்னு பேர். முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்ன நூல். இது வந்து உப ஆகமம் என்று பெயர். அதனால் இந்த நூலை பார்த்து தான் மனு சோழன் தண்டனை கொடுத்தான். யாருக்கு? தன் மகனை தேர்காலிட்டு கொன்றதும் இந்த நூலை வச்சு தான். அதனால் இது நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. சிலர் ஒட்டகங்கள் மிகுந்த வழியிலே போய் உடம்பின் செயல்கட அறிவழிவார்கள். சிலர் கொடுமையும் செய்யும் இடர்களினால் சூரர மகளிர் நெருங்கிய வழியிலே போய் அவர்கள் செய்யும் துயரினால் சிலர் மகளிர்னாலே துன்பப்படுத்தி கூட்டு போவாராம். பெண்கள்னால துன்பப்படுத்தி கூட்டு போகிறதும் உண்டா. ஒட்டகங்கள் மிதித்து கூட்டு போகிற இல்லையும் உண்டு, யானை மிதித்து கூட்டு போகிறது உண்டு. இப்படி நிறைய நரகத்துக்கு போகும்போது இப்படிலாம் அவங்க செய்த பாவத்துக்கு தகுந்தவாறு, அதாவது சில பாவிகள் ஒரு இடத்துலையும் சொல்கிறாரு. சில பாவிகளை இப்படி கூட்டு போகிறது அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு. அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவம் செய்வதற்கு ரொம்ப பயப்படணும். புரியுது அவங்களுக்கு? அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கதைகள்லாம் உடலில் வரல. ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி வந்துருச்சா, எல்லாம் ஒரு ஆர்வத்தோடய வந்திருப்பீங்க. நீங்கள் சித்திரகுப்தருடைய கதை மட்டும்தான் வந்தது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நரகம்லாம் இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம நரகத்துக்கு போகணுமா, அங்கே போய் என்னென்ன தண்டனைலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இன்னும் வருது. 223 பாட்டு இருக்குது, நம்ம 50 பாட்டுக்கிட்ட தான் வந்திருக்கோம். நிறையா என்னென்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். வைத்தியனதான் தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கள் சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நின் சந்தமுடனைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ உண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் குண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை உற மங்கையும் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கைலாய வரும்பதி சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை வல்வாய்மை கண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாதிவிகம் அழிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்குள்வங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஐயம் நேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே நாளுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்.